வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலேருந்து வாசகன் ரிப்போர்ட்டர். விழிப்புணர்வு செய்திகளுக்காக மட்டுமல்ல, மக்களின் தேவைக்கும் சேவைக்குமே என்று பாடுபடுவேன் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தலைப்பு என்னவென்றால், நடக்கும் தலைப்பு நம் சமூகத்தில், நம் நாட்டில். அதாவது கட்சி தலைவர்களை நாம் முன்னோடியாக எடுத்து நடந்து கொண்டு இருக்கிறோம் மக்கள் அனைவரும். ஆகவே தலைவர்களே இப்படி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் சண்டை போட்டுக் கொள்வதும், அதாவது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சண்டைக்கு கூப்பிடுவதும், சவால் விடுவதும் இப்படி காலங்காலமாகவே நடந்து கொண்டு வருகிறது. அதாவது உங்களை மக்கள் ரோல் மாடலாக வைத்து பார்க்கிறார்கள். ஆகவே உங்களுடைய வாய்மொழியில் இருந்து இப்படி ஒரு பதில்கள் வந்தால் அதை எப்படி மக்கள் பின்பற்றுவார்கள்? ஆகவே இது அழகல்ல. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இனி ஒரு விவாதங்களிலோ, இனி ஒரு மீட்டிங்களிலோ இப்படி ஒரு கோரிக்கைகளை முன்வைக்காமல் இருக்க வேண்டும் என பொதுமக்களின் சார்பாகவும், நெல்லை மாவட்டத்தில் இருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாகவும் பழனி இதை நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆகவே பிறகு கூறுவதும், ஒருவரை பற்றி கூறுவதும், பிறகு தவறாக கூறிவிட்டேன் என மன்னிப்பு கூறுவதும் இது இயல்புதான். என்றாலும் எல்லோரும் ஒரே சிந்தனையில் தான் கவனித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே அதை மாற்றி அமைக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் என்ன சொல்லிக் கொடுக்கிறாரோ அதுதான் அந்த மாணவர்களுக்கு தலையில் ஏறும். அதுபோலத்தான் கட்சி தலைவர்கள் எல்லாரையுமே இங்கு இருக்கும் மக்கள் எல்லாரும் ஆசிரியராகவே பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஆக கட்சி தலைவர்களே இப்படி தவறாக கூறிவிட்டேன், பிறகு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், இப்படி சங்கடமான வார்த்தைகளை கூறுவது இயல்புக்கு மாறானது என்று சொல்லிக்கொண்டு இதை முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். நமது நாடு போர்க்களம் என்று சொல்கிறார்கள். போர்க்களம்தான் வாழ்ந்துதான் பார்க்கணும். அதற்காக போர்களே இல்லாத இடத்தில் வாய்மொழியாக போர்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.